விவரங்களோடு செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார். ரியாஸ், காலைய தினமே தங்கத்தின் விலை உயர்வை கண்டிருந்தது. இன்றைய நாள்ல இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. இன்னொன்று புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. 1 லட்சம் ரூபாயை தாண்டி இருக்கிறது. இதற்கு என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுது? என்ன விவரம் ரியாஸ்? தங்கத்துடைய விலை இதுவரைக்கும் இல்லாத ஒரு வரலாறு காணாத உச்சத்தை இப்ப எட்டியிருக்கு. மிக முக்கியமான காரணம் 2 காரணங்கள். முதலாவது, சர்வதேச அளவில் காணப்படக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலின் காரணமாக இந்த ஆண்டு தொடக்க முதலே ஏற்றம் காண தொடங்கியது. நவம்பரில் சற்று ஏற்ற இறக்கத்தில் பயணித்துக் கொண்டிருந்த தங்கம் இந்த டிசம்பர் மாதத்தில் மிகவும் வேகம் எடுக்க தொடங்கியிருக்கிறது. அதனுடைய நீட்சியா தான் இப்ப ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. 2வது காரணம், சமீபமா ஏற்பட்ட உச்சத்துக்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னம்னா, அமெரிக்க பெடரல் மத்திய வங்கி சில தினங்களுக்கு முன்பு வட்டி வீதத்தை குறைத்தது. பொதுவாக இவ்வாறு வட்டி வீதம் குறைக்கப்படும் பொழுது அமெரிக்க கடன் பத்திரங்களில் முதலீடு குறைந்து மாறாக தங்கத்தில் முதலீடு அதிகரிக்கும். அதனுடைய வெளிப்பாடாகவும் தங்கத்தில் முதலீட்டாளர்கள் பெருமளவில் முதலீட்டை குவித்து வருகிறார்கள். இதில் கூடுதல் கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்கிறது. இந்த ஆண்டு மட்டுமல்ல, அடுத்த ஆண்டும் தங்கம் தொடர்ந்து உயர்வை காணும் என்று சர்வதேச நிபுணர்கள் கணிக்கிறார்கள். ஏனென்றால் பொருளாதார சூழலும் சரி, அரசியல் சூழலும் சரி, ஒரு பாதுகாப்பற்ற சூழலாக இருக்கும் பொழுது முதலீட்டாளர்கள் தங்கத்தை தான் பிரதான முதலீடாக நினைத்து அதில் முதலீட்டை குவிப்பார்கள். அதனுடைய நீட்சியாக தான் இப்பொழுது அதனுடைய விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டும் தங்கத்தின் விலை ஏறுமுகத்திலேயே இருக்கும் அப்படின்னா இறங்குறதுக்கான வாய்ப்பே இல்லையா? ஏன்னா நடுத்தர வர்க்கத்தினர், ஏழை எளிய மக்கள்லாம் தங்கம் வாங்குவதற்கு ஒரு எட்டாக்கணியா மாறிடாதா? ஆமா, இது 2 கோணங்களில் பார்க்க வேண்டியது இருக்கு. முதலாவது, தங்கத்தை சர்வதேச அளவில் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பது. ஏனென்றால் இந்தியாவில் தான் தங்கத்தை ஆபரண பயன்பாடுகளுக்காக பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சர்வதேச அளவில் அது ஒரு முதலீட்டு பண்டமாக பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு, இப்போது ஒரு நிலம் வாங்குகிறோம். நிலம் வாங்கும் பொழுது அது நாள்பட கூடும் பொழுதுதான் அது லாபமாக பார்க்கப்படும். அதனுடைய வெளிப்பாடாக தங்கங்களுடைய விலை கூடுதல் என்பது முதலீட்டாளர்களுக்கு ஒரு லாபமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்தியா போன்ற நாடுகளில் திருமணம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுக்கு தங்கத்தை வாங்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தான். ஆனால் இது விலை குறையுமா என்று கேட்டால் இன்னும் சில மாதங்களுக்கு பெரிய அளவில் குறைய வாய்ப்பில்லை அப்படிதான் கணிக்கிறாங்க. அதாவது ஒரு உச்சத்தை தொடும்போது சற்று தனியலாம். உதாரணத்துக்கு 1 லட்சம் தாண்டி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கம்மியா குறையலாம். ஆனா அது நீடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போதெல்லாம் தங்கம் பெரும் உச்சத்தை எட்டுகிறதோ அதை ஒட்டி சில கரெக்ஷன்ஸ் நடக்கும். அது கரெக்ஷன்ஸ் தான். பட் லாங் டேர்ம் அது குறையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்ல அப்படிங்கறது பொதுவான கணிப்பா இருக்கிறது.